ஹலோ வியூவர்ஸ், கடந்த 27ஆம் தேதி கரூருக்கு பிரச்சாரத்திற்கு சென்ற விஜயை பார்க்க வந்தவர்களில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கரூரில் விஜய் பார்க்க வந்தவர்கள் துடிதுடித்து உயிரிழந்து கொண்டிருக்க, விஜயோ களத்தில் நிற்காமல் சென்னை வந்தது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளானது. கரூர் சம்பவம் அந்த கட்சிக்கு பெரும் கரும்புள்ளியாக மாறியது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த குழு தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் நிகழ்ந்த உயிரிழப்புகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பெரும் பின்னடைவாக மாறியது. அதிலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் தற்போது மீண்டு வருகிறது. கரூர் சம்பவத்தால் முடங்கிப்போன தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் விதமாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை தன் கூட்டணி குறித்து அறிவிப்பை விஜய் அறிவிக்காமல் இருந்து வந்த நிலையில் தற்போது தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார். திமுக எதிர்ப்பு என்ற ஒற்றை குறிக்கோளை முன்னிறுத்தி காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஈர்க்க தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகளுக்கு விஜய் புதிய அசைன்மெண்ட் கொடுத்துள்ளாராம். இதன் முதல் படியாக கரூருக்கு வருகை தர உள்ளதாக கூறப்படும் ராகுல் காந்தியை விஜய் சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழுப்பதில்தான் சிக்கல் என்றும் கூறப்படுகிறது. வரவிருக்கும் 2026 தேர்தலில் தாவேகா தலைமையில்தான் கூட்டணி என விஜய் அறிவித்த நிலையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்பது பெரும் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. ஒரு பக்கம் அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க தாவேகா எங்கள் கூட கூட்டணி சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று கூட உதயகுமார் அவர்கள் சொல்லும்போது, முன்னாள் அமைச்சர் அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, தாவேகா பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்தால் மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. ஒருவேளை அவங்க வராமல் திமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா தாவேகா அப்படிங்கிற கட்சியவே அவங்க பார்த்திங்கன்னா முடிச்சிருவாங்க. இதுக்கு மேலே தாவேகாவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பகிரங்கமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அதே போல் விஜயை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தலைமையாக இருக்கிறோம், நீங்கள் எங்கள் கூட்டணியில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதிமுக பல இடங்களில் பிளவுகளாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சமயத்தில் தாவேகா போன்ற கட்சிகள் நம்ம கூட இணைஞ்சால் மிகப்பெரிய சக்தியாக மாறி அடுத்த முறை நம்ம முதலமைச்சராக ஆகிடலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இருக்காங்க. அதே நேரத்தில் விஜய் தமக்கே நல்ல செல்வாக்கு இருக்குது, நாம் ஏன் இப்போ அதிமுக கூட சேர்ந்து அவங்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவங்கள வெற்றி பெற வைக்கணும், நம்ம தலைமையில் வேணால் யார் வேணால் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஓட்டு விஜய்க்கு போடுவீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் அவர்கள் அதிமுக கூட போகிறது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தனித்து வேறு சில கட்சிகளை இணைச்சி அவர் கூட்டணியோடு நிற்கிறது பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கல நம்ம சேனலோட நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.